வருவீரோ வந்தாயிருப்பீரோ. கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய். போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் இச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என்னை. Girl as she pass by, ballet, ballet, me say bye, 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 say ballet, ballet. So, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சூப்பரான சிங்கர்ஸ் அவங்களோட முழுமையான திறமையை காட்டியிருக்காங்க. இப்படி முழுமையான திறமையை காட்டி நம்மளை வியப்பில் ஆழ்த்தின இவங்களுக்கு அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இவங்க பாடின சாங்ஸில் ஒரு சாங்ஸ் கூட நம்ம பிளேலிஸ்ட்டில் இல்லாமல் இருக்காது. அந்தளவுக்கு நல்ல நல்ல சூப்பர் ஹிட்டான சாங்ஸ்லாம் கொடுத்தோம். அதிகமாக வெளியே தெரியாத தமிழ் சினிமாவோட அண்டர் ரேட்டட் தமிழ் சிங்கர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தீபா மரியம். இவங்க ஒரு மலையாள ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தான். இவங்களோட 12வது வயசுலேயே கிறிஸ்துவ பக்தி பாடலான விஸ்வசந்தி அப்படிங்கிற ஆல்பம் சாங் மூலியமா செம்ம ட்ரெண்ட் ஆகுறாங்க. இவங்க தமிழ் சினிமாவில் நான் அவனிலே படம் மூலியமா அறிமுகமாகறாங்க. இந்த படத்தில் தேன் குடிச்ச நிலவு அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை தமிழ்ல மலையாள கலந்த மாதிரி அவங்களோட வாய்ஸ்ல சூப்பரா பாடியிருப்பாங்க. அப்புறம் நம்ம பசங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டான 2008 ரிலீஸ் ஆன சுப்பிரமணியம் படத்துல இருந்து கண்கள் இரண்டால் சாங்கோட ஃபீமேல் போர்ஷனையும் இவங்க தான் பாடியிருப்பாங்க. கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை காதல் தானா. இந்த பாட்டோட மேல் போர்ஷனை வந்துட்டு பில்லிராஜ் அப்படிங்கிற சிங்கர் தான் பாடியிருப்பாரு. சோசியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டத்திலேயே டிவி, எஃப்எம் ரேடியோ அப்படின்னு பல இடங்கள்ல பயங்கரமா ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு இந்த பாட்டு. கண்கள் இருந்தால் உன் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென. இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, பெல்லிராஜுக்கும் சரி தீபா மரியமுக்கும் சரி இதுக்கடுத்து பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் பெரிய அளவில் அவங்க பாடின சாங்ஸ்லாம் ஹிட் ஆகலை. இந்த பாட்டை பாடின பெல்லிராஜுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட் சிங்கர்ஸ்க்கான அவார்டு கொடுத்தாங்க. இவர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் இவ்வளோ சூப்பரான பாட்டு பாடியும் என்னோட ஃபேஸ் வெளியே தெரியல அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஸ்டேட் அவார்டு கூட வந்துருச்சு, ஆனாலும் தெரியல. அவார்ட்லாம் வந்தாலும் கூட தெரியல. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சிங்கர் பிளேசி. இவர் ஒரு ரேப் சிங்கர். இவர் நம்ம சென்னையில் உள்ள மயிலாப்பூரை சேர்ந்தவர் தான். இவர் 2002 ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த பாபா படத்தில் தான் இவரோட முதல் சாங்கை பாடியிருப்பாரு. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் இந்த பாட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு செம்மையான ஒரு மாசான தீம் சாங்காக அமைஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து ரஜினிக்கு சிவாஜியோட த பாஸ் அப்படிங்கிற தீம் சாங்கை இவர் தான் பாடியிருப்பாரு. he comes out of the helicopter and this thing plays. ஒரு வாய்ஸ்ல சொன்னேன், you kill me and thought you could get away but you never get away. அது மட்டும் இல்லாமல் ஓரம்போ அப்படிங்கிற படத்தோட தீம் சாங்கும் இவர் பாடினது தான். அது மட்டும் இல்லாமல் இவர் பாடின ரேப் சாங்ஸில் பல சாங்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்களுக்கு இன்ட்ரோ சாங்ஸாகவும் அமைஞ்சிருக்குது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ரேப் வந்துட்டு புதுசாக வளர்ந்துட்டு வந்த காலகட்டம். அப்போதைக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கையிலே இடையில வந்துட்டு ரேப் போர்ஷன் ஒன்று வைப்பாங்க. அப்படி வந்து தமிழ் சாங்ஸ்லையுமே இவர் சூப்பராக பாடியிருப்பாருன்னு தான் சொல்லணும். மன்மதன் படத்துல இருந்தே இந்த ஒரு பாட்டை பாடியிருப்பாரு. அதை தொடர்ந்து ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் 2008 ரிலீஸ் ஆன சக்கரக்கட்டி படத்துல இருந்தே டாக்ஸி டாக்ஸி சாங்லையும் இவர் பாடியிருப்பாரு. அண்ட் ஃபைனலாக ஆல் டைம் ஃபேவரட்டான விஜய் சேதுபதியோட சேதுபதி படத்துல இருந்தே இந்த ஒரு ரேப் போர்ஷனை பாடியிருப்பாரு. இப்படி தமிழ் சினிமாவில் பல இடங்களில் பல பாட்டில் தன்னோட ரேப் சாங் மூலயமா பூந்து விளையாடிருப்பாருன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ரேப் சாங்கை அதிகமாக யாரும் விரும்பாதனால இவரும் அதிகமாக யாருக்கும் தெரியலை. அடுத்தபடியாக சிங்கர் பிரசாந்தினி. சூப்பர் ஹிட்டான லவ் சாங்ஸ் பிளேலிஸ்ட்டில் இவங்களோட சாங்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இவங்க மலேசிய வம்சாவளியை சேர்ந்தவங்க. மறைந்த மலேசிய வாசுதேவன் அவர்களோட மகள் தான் இவங்க தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது எப்பனா ஹாரி ஜெயராஜோட மியூசிக்கில் வெளிவந்த 12B படத்தில் தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாடியிருப்பாங்க. நீ கெஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சினோர மீரம். அடுத்து திரும்ப ஹாரி ஜெயராஜோட மியூசிக்கில் வெளிவந்த வாரணமாயிரம் படத்தில் உள்ள முன்தினம் பார்த்தேனே சாங் மூலியமா பிரபலமாயிருப்பாங்க.
அடுத்து ஆடுகளம் மூவியில் வந்த இந்த சாங்கை ஜிவி பிரகாஷோட மியூசிக்லையும் இவங்களோட வாய்ஸ்லையும் கேட்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் எங்கேயும் காதலில் வந்த லோலிதா சாங்கும் அயன் மூவியில் வந்த விழிமூடி யோசித்தாள் அப்படிங்கிற சாங்கும் இவங்க வாய்ஸில் கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்படி பல சாங்ஸை பாடி பிரபலமான இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்காதால யூடியூப்பில் வீடியோ பண்ணி போட்டுட்ருக்காங்க. அடுத்தபடியாக சிங்கர் வசுந்தரா தாஸ். பெங்களூர் சேர்ந்த இவங்க ஒரு சிங்கர் மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டரும் கூட. 1999 கமல்ஹாசனோட ஹீராம் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. புல்லட் சங்க வெரி கிளவர் சபா. அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் வெளிவந்த முதல்வன் படத்தில் சகலக பேபி சாங்ஸை பாடி சிங்கராக அறிமுகமானாங்க. இந்த பாட்டு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற 2001 இவங்களுக்கு பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்கான அவார்டு கிடைச்சிச்சு. அடுத்து 2000 வருஷத்தில் குஷி படத்தில் தேவா அவர்களோட மியூசிக்கில் வெளிவந்த கட்டிப்புடிடா சாங்கை இவங்க தான் பாடியிருப்பாங்க. இதை தொடர்ந்து அன்னியன் படத்தில் வந்த இந்த சாங். அதை தொடர்ந்து தீபாவளி வந்துட்டாலே தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்கூலு காலேஜெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்படி பல பாடல்களை வசுந்தரா தாஸ் அவர்கள் பாடியிருப்பாங்க. அடுத்தபடியாக சிங்கர் ஜனனி மதன். இவங்க காமெடி ஆக்டர் மதன் பாபு அவர்களோட மகள் தான் இவங்க நல்ல ஷார்ப்பான வாய்ஸில் சூப்பராக பாடி நல்ல பல சாங்ஸை வந்துட்டு ஹிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங் எதுனா டி மனோட மியூசிக்கில் வீராப்பு மூவியில் வந்த இந்த பாட்டு தான். வருவீரோ வந்தாயிருப்பீரோ. அடுத்தபடியாக மணிசர்மா அவர்களோட மியூசிக்கில் 2009 ரிலீஸ் ஆன படிக்காதவன் படத்துல இருந்து வர ரோசு ரோசு பாட்டை இவங்க தான் பாடியிருப்பாங்க. ரோசு 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 அழகான ரோசுனா. இதை தொடர்ந்து அதே மணிசர்மா மியூசிக்கில் 2010 ரிலீஸ் ஆன சுறா படத்துல இருந்து அவங்களோட ஷார்ப்பான வாய்ஸ்ல நான் நடந்தால் அதிரடி அப்படிங்கிற சாங்க பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான வாய்ஸ்ல பாடி பல பாட்டுகளை இட்டு கொடுத்த இவங்களுக்கு இன்னும் பெருசா ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல. அடுத்தபடியாக சிங்கர் பாலராம் அவர்கள். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சிங்கர்ஸ் கூட உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவரை பல பேருக்கு தெரியாது. 2001 பார்த்தாலே பரவசம் அப்படிங்கிற மூவியில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் வெளிவந்த நீதான் என் தேசிய கீதம் சாங் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருப்பார் பாலராம் அவர்கள். நீதான் என் தேசிய கீதம் ரஞ்சனா ரஞ்சனா. காதல் உணர்வுகளை அன்பா வெளிப்படுத்துற மாதிரி மாசிலா மணி படத்துல இருந்து டோரா டோரா அப்படிங்கிற சாங்க அவ்வளவு அற்புதமா பாடியிருப்பாரு. இதுக்கு அடுத்தபடியா தேசிங்க ராஜா படத்துல இருந்து வெளிவந்த இந்த பாட்டு இப்போ வரைக்கும் பல பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப நம்ம எப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆகிறோமோ அப்பெல்லாம் வந்துட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ற மாதிரி 7ஆம் அறிவு படத்துல இருந்து இன்னும் என்ன தோழா அப்படிங்கிற பாட்டை அவ்வளோ அருமையா பாடியிருக்காங்க. இவரோட வாய்ஸ்ல வெளிவந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் ஃபீலிங் சாங்னா கயல் மூவில இருந்து எங்கே புள்ள இருக்க அப்படிங்கிற இந்த சாங் தான். எங்க புள்ள இருக்க நீ சொல்லடி ஒத்தையாவேகிற மொத்தமானோகிற. அடுத்தபடியாக சிங்கர் டிகே கலா அவர்கள். இவங்க தமிழ், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளில் பாட்டு பாடியிருக்காங்க. இவங்க நடிகை சண்முக சுந்தரியோட மகள் தான் இவங்க. 1972 ரிலீஸ் ஆன அகத்தியர் மூவியில் வர்ற தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அப்படிங்கிற பாட்டு மூலியமாக தான் தமிழ் சினிமாவுக்கு இவங்க அறிமுகமாகறாங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அதை தொடர்ந்து 1993 ஏஆர் ரஹ்மானோட இசையில் கிழக்கு சீமையிலே படத்தில் வந்த எதுக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற சாங்கையும் இவங்க தான் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கணீர் வாய்ஸில் டூயட் படத்தில் வந்து குளிச்சா குத்தாலம் அப்படிங்கிற சாங்கை பாடி அசத்தியிருப்பாங்க. இப்படி இவங்க 70s, 80s, 90s அப்படின்னு பல பாடல்களில் பல காலகட்டங்களில் பாடியிருக்காங்க.
அடுத்தபடியாக சிங்கர் மது பாலகிருஷ்ணன். இவர் ஒரு மலையாள சிங்கர். இவர் வந்துட்டு 1998 கேப்டன் விஜயகாந்த் நடித்து ரிலீஸ் ஆன உளவுத்துறை அப்படிங்கிற படத்தில் உள்ளத்தை திறந்த அப்படிங்கிற சாங் மூலியமாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க. உள்ளத்தை திறந்து உண்மையை சொல்லுகிறேன். இவரை ஒரு அற்புதமான மெலோடி சிங்கர்னு கூட சொல்லலாம். 2003 வித்யாசங்கரோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆன பார்த்திபன் கனவு படத்துல இருந்து கனா கண்டே நடி அவ்வளோ அருமையாக பாடியிருப்பாரு. அதை தொடர்ந்து தினா மியூசிக்ல இருந்து வந்த இந்த பாட்டு இப்படி பல சாங்ஸை இவரோட வாய்ஸ்ல கேட்கறதுக்கு அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இது மட்டும் இல்லாம இவர் நிறைய டிவோஷனல் சாங்கும் பாடியிருக்காரு. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய அண்டர்ரேட்டட் சிங்கர்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் வந்துட்டு ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியலை. இதுக்கான பார்ட் 2 வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க. அடுத்தடுத்து நான் எந்த சிங்கர்ஸ்லாம் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.